ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kethana.vlogs. இன்னைக்கு நம்ம ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு பொரியல் பார்க்க போறோம். அதுதான் வாழைப்பூ பொரியல். இந்த வாழைப்பூ வச்சு பொரியல், கூட்டு, வடைன்னு நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். அது நான் வர வீடியோஸ்ல செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த வாழைப்பூ பொரியல் செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். வாழைப்பூ, பூண்டு, தேங்காய், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, எண்ணெய், துவரம் பருப்பு, தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள், உப்பு. இப்போ வாழைப்பூ எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பூவெல்லாம் கொத்தா இருக்கும். இது எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து ஒரு பூ எடுத்துக்கலாம். இந்த திக்கான லேயர் மாதிரி இருக்கு பாருங்க, டிரான்ஸ்பரண்ட் லேயர் மாதிரி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் எடுத்துடுங்க. அப்போ இங்க மேல கருப்பா ஒரு நரம்பு மாதிரி இருக்கு பாருங்க, இதையும் எடுத்துடணும். இது வாழைப்பூல ஏன் போடக்கூடாதுன்னா, இது சாப்பிட்டா வயிறு வலிக்கும். இதே மாதிரி இன்னொரு பூவுக்கும் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் லேயர் எடுத்துடணும். அப்புறம் அந்த நரம்பும் எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லா வாழைப்பூவும் எடுத்து கிளீன் பண்ணிக்கணும். இப்போ கிளீன் பண்ணி வச்ச வாழைப்பூ எல்லாம் இந்த மாதிரி மோர்ல உப்பு போட்டு அதுல ஊற வைக்கணும். இது ஏன் பண்றோம்னா, வாழைப்பூ கலர் கருப்பாகாம இருக்கும். பிளஸ் பொரியல் செஞ்ச பிறகு வாழைப்பூ கசக்காம இருக்கிறதுக்காக இது பண்றது. இப்போ வாழைப்பூ எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு கொஞ்சம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு மோர்ல போட்டுடுங்க. இப்போ வாழைப்பூ பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் மேல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதுல நம்ம மோர்ல ஊற வச்ச வாழைப்பூ நல்லா பிழிஞ்சு இதுல போட்டுக்கோங்க. வாழைப்பூ போட்டதும் 1.5 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த தண்ணி வாழைப்பூ வேக வைக்கிறதுக்காக தேவையான தண்ணி. இப்ப இதுல 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்ப குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு விசில் வச்சு சிம்லியே ஒரு விசில் வர வரல விட்டுடுங்க. இப்போ ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1 ஸ்பூன் தாளிக்கிற பொருள் போட்டுக்கோங்க. இந்த தாளிக்கிற பொருள்ல கடுகு, ஜீரகம், உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு இருக்கு. இல்ல கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வறுத்து விடுங்க. இப்போ இதுல நம்ம வேக வச்ச வாழைப்பூ இதுல போட்டுக்கணும். வாழைப்பூ நம்மளுக்கு நிறைய நன்மைகள் செய்யுதுங்க. இது சாப்பிட்றதால நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆச்சுன்னா அது குணமாகறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டயபெட்டிஸும் ரத்த சோர்வும் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு பால் சுரக்க உதவும். இது பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைக்கும் உடம்பு குறைக்கவும் உதவும். இதுல விட்டமின் சி, ஏ, இ, மினரல்ஸும் ஜாஸ்தியா இருக்கு. இது பெண்கள் சாப்பிட்றதால அவங்க கர்ப்பப்பை ஆரோக்கியமா இருக்கும். இது கேன்சரும் ஹார்ட் டிசீஸும் இருக்கிறவங்க சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லைங்க, இந்த வாழைப்பூ சாப்பிடுறதால இன்னும் நிறைய நன்மைகள் இருக்கு. வாழைப்பூ போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க.
இப்போ இதுல தேவைக்கேத்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வாழைப்பூ வேக வைக்க உப்பு போட்டிருக்கோம், அதனால உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ 5 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதுல தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு 3ம் சேர்த்து அரைச்சதை இதுல போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதுல தூரம் பருப்பு வேக வச்சது ஒரு 1/2 கப் இதுல போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளவுதான், நம்ம வாழைப்பூ பொரியல் ரெடியா இருக்கு. இது ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்தியான வாழைப்பூ பொரியல் ரெடியா இருக்கு. இது சாப்பாடு கூட சப்பாத்தி கூட ரொம்ப நல்லா இருக்கும். இது மறக்காம செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.